வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மாமன்னர் விஜயாலய சோழன் காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு நடுகல் கல்வெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரலாற்றில் ரொம்ப முக்கியமான கல்வெட்டு இது. வாங்க பார்க்கலாம். திருக்கோவிலூருங்கிற ஊர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பக்கத்தில் வீர சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு நடுகல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் விஜயாலய சோழனோட ஆட்சி அவர் காலத்தில் இயற்றப்பட்ட நடுகல் யாருக்காக இயற்றப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில், அதாவது நடுகல் கல்வெட்டில் அவருடைய இதை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தஞ்சை கொண்ட கோப்பரகேசரிவர்மர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன காரணம்னா, மாமன்னர் தஞ்சையை வெற்றி பெற்று அதன் மூலமாக வந்ததுனால தான் பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முறையும் நடந்தது. இதுதான் அந்த நடுக்கல். இவரோட 3வது ஆட்சி ஆண்டினை சேர்ந்த இக்கல்வெட்டில் விஜயாலயன் தஞ்சை கொண்ட கோப்பரகேசரிவர்மராக குறிப்பிடப்பட்டுள்ளார். அதாவது 850 தான் ஆட்சியை பிடிக்கிறார். 853ஆம் ஆண்டில் இது இயற்றப்பட்ட ஒரு கல்வெட்டு, அதாவது நடுகல் கல்வெட்டுன்னு சொல்லப்படுது. பின்னாடி இந்த புகைப்படத்தில் பார்க்குறது தான் இந்த நடுகல் கல்வெட்டு. இதில் விஜயாலய சோழன் கோப்பரகேசரிவர்மர், தஞ்சை கொண்ட கோப்பரகேசரிவர்மர்னு குறிப்பிடப்படுறார். திருப்புரம்பியம் போருக்கு அப்புறம் தஞ்சையை வெற்றி பெற்ற பிறகு தான் பிற்கால சோழர்களுடைய அடித்தளம் இங்கே வருது. இந்த நடுகல் இப்போ சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கப்படுது. இந்த நடுகலில் ஒரு இறந்த வீரன், அவர் கையில் வில்லும் அம்பும் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நடுகல் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. இது அந்த காலத்தில் உள்ள வீரர்களை சிறப்பிக்கிறதுக்காக சொல்லப்படுது. இதுதான் கல்வெட்டு. தஞ்சை கொட்ட கோப்பரகேசருக்கு யாண்டு 3வது கற்புண்டி நாட்டு அத்தியூர் கரம்பை கலித்துடன் முக்கன் அணியன் தொரு கொல தொரு மீட்டுப்பட்டான். பொருள் என்ன அப்படின்னா, தஞ்சை கொண்ட கோப்பரகேசருக்கு யாண்டுன்னா மன்னரை குறிப்பிடுது. அவருடைய 3வது ஆட்சி ஆண்டில் கற்பூண்டி, இப்போ இருக்க பூண்டி இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சை மாவட்டத்தில், அந்த ஊரை சேர்ந்த நாடு அத்தியூர் கரம்பை கலித்துடன் முக்கன். இந்த கரம்பைங்கிற ஒருத்தன் அந்த ஆணிரைகள்னு சொல்லக்கூடிய ஆடு மாடெல்லாம் திருடிட்டு போக பார்க்குறான். அவன் கூட சண்டையிட்டவன் தான் இந்த கற்பூண்டி நாட்டை சேர்ந்தவனான அந்த முக்கன்கிறவன். அவன் தொருன்னு வார்த்தை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த தொருங்கிறது ஆணிரைகளை குறிக்குது. அந்த தொருகளை மீட்கும் பொழுது தன்னோட உயிரை விட்டுறான். அவனுக்காக செய்யப்பட்டது தான் இந்த நடுக்கல். இதில் எந்த ஒரு இடத்துலையுமே வடமொழி சொற்களோ இருக்காது. அதுதான் இந்த கல்வெட்டுடைய மிகச்சிறந்த ஒரு விஷயம். இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். அணியன் அப்படிங்கிற ஒருத்தன், அவன் ஆணிரைகளை கவர்ந்து செல்ல பார்க்குறான். ஆணிரைகளை கவர்ந்து செல்வது அந்த காலத்தில் ஒரு இப்போல்லாம் நம்ம பணங்காசெல்லாம் நம்ம வீட்டில் திருட கொள்ளையடிச்சிட்டு போகிறான்னா, அந்தமாரி ஆணிரைகளை கொள்ளையடிக்கிறது அந்த காலத்தில் பெருமையாக சொல்லுவானுங்க. அதை மீட்கிறதுக்காக கற்பூண்டி நாட்டு, இப்போ இருக்க பூண்டி நாட்டை சேர்ந்த கரம்பை மூக்கன் அப்படிங்கிறவன் போரிட்டு அதில் வீர மரணம் அடைகிறான். அவனுக்காக எடுக்கப்பட்ட நடுக்கல் தான் இந்த நம்ம பார்த்தது. இதில் ஆணிரைகளை கவர்ந்து மீட்கப்படும் போது நடைபெறும் பூசல்னால் சண்டை நடக்குது பார்த்தீங்களா. அந்த சண்டையை பொதுவாகவே புறத்திணைன்னு சொல்லப்படுறதுல வெச்சி, கரந்தை, பாடான்லாம் நம்ம சொல்லுவோம். அதில் அந்த வெச்சி, கரந்தை திணைகளை தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல்னு 2 வகையாக பிரிப்பாங்க. இதில் ஆணிரை மீட்டலுக்கு உண்டானது தான் இதை குறிக்குது. சரிங்களா. இந்த நடுக்கல் நிறை மீட்பிற்கான கரந்தை திணைக்களம்னு சொல்கிறாங்க. கரந்தைன்னா அந்த கரம், அந்த இதை மீட்டு வரதை அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கல்வெட்டு, நடுக்கல் கல்வெட்டில் ஒரு இடத்துல கூட கிரந்த வார்த்தைகளோ இல்லை ஒரு வடமொழி வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. ஒரு சிறப்பு. இதில் ஆணிரைகளை குறிப்பதற்கு தொருங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த கல்வெட்டுடைய ஒரு சான்று. இந்த கல்வெட்டு எதை குறிக்குது அப்படின்னா, விஜயாலய சோழன் காலம் வரைக்கும் வடமொழி இல்லைங்கிறது குறிக்குது. இந்த தகவலை பார்க்குறீங்க. நன்றி, வணக்கம்.